நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். தனியா 2 பொம்பளை புள்ளைங்க எப்படி போவிய? இரு, துணைக்கு நான் கார்த்தி அனுப்புறேன். ஓகே அத்தை மேடம். இங்க பாருமா, நான் யாருக்கும் பாடி கார்டெல்லாம் துணைக்கு போக மாட்டேன். கொஞ்ச நேரம் நின்னா போதுமே, அப்படியே வண்டியை கட்டி அமுச்சு விட்டுருவேன். கார்த்தி, அத்தை அத்தை இங்க பாருங்க, எனக்கு யார் துணையும் வேண்டாம் அத்தை. நாங்க 2 பேருமே பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவோம். இது பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க சரியா? ஆண்டாள் பாத்துக்கோ. வர அத்தை. பாத்து பத்திரமா. பாத்துக்கோ. பாத்துக்கிற மதனி. வா. ஒண்ணுலம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வரேன், பாத்துக்கோ. அழாதம்மா, அழாதம்மா. ஜெயம்மா, உங்க அம்மா வேணும்னு எல்லாரையும் சுத்தல விடணும்னு வீட்டை விட்டு போயிருக்கு. அத புரியாம நீ அழுதுட்டு இருக்கேம்மா. நிஜமா தான் சொல்றேன். காணாம போறதுக்கு உங்க அம்மா என்ன பச்சை புள்ளையா? இம்பிட்டு வயசுக்கு வந்த பிறகு கூட வீட்டை விட்டு போறாங்கன்னா ஏன் இதுக்குன்னு நீ யோசிக்க வேணாமா? அம்மா தான் அழதில்ல, நீங்க அதை தேத்துறதுக்கு பதிலா கூடுதலா அழ வைக்கிறீங்க. வேணாப்பா, அம்மாக்கு ஆறுதல் சொல்லுங்கப்பா. இன்னமும் அழகு பஞ்சாயத்துல முடியலையா? கிளவியால மத்தவங்க தான் காணாம போவாங்க, கிளவியாவது காணாம போறதாவது. சாயந்தரம் வரைக்கும் போக்கு காட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துரும் பாரு. எங்க அம்மா வைராக்கியம் பிடிச்சதுடா, அப்படி எல்லாம் ஒண்ணு வராது. வராதா? அப்ப இந்த ஊரும் ஊர் மக்களும் இனிமேதான் சந்தோஷமா இருக்க போறாங்க. நியாயமா இந்த மாதிரி சந்தோஷமான செய்தியை சொன்னதுக்கு நீ சக்கரை பொங்கல் தான் வைக்கணும். அதை விட்டுட்டு மூக்கு சீந்துட்டு அழுதுகிட்டு கிடக்க, கண்ணை தொடச்சிட்டு போய் வேலையை பாப்பியா? டேய், நீ என் புள்ளையாடா? உன் அம்மாவை பெத்தவ உனக்கு அம்மாச்சிடா. அத காணோன்னா பதற மாட்டியா? பதறணுமோ? நல்லா இருக்கு. நானும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாக்குறேன், உன் அம்மா ஒரு நாளாவது என்கிட்ட அன்பா பேசியிருக்கா? என் மகப்புள்ள பேரன் இவன் தான் கார்த்தி அப்படின்னு ஊர்ல எவங்கிட்டையாவது சொல்லியிருக்கா? சொல்லு. சரி, அதெல்லாம் விடு. ஒன்னையாவது பெத்த பிள்ளைன்னு அன்பா என்னைக்காவது நடத்தி இருக்கா? அவமானப்படுத்தினதான மிச்சம். என்ன எதனா அவமானப்படுத்துச்சு? உன்னை அவமானப்படுத்துச்சா? தான் ஆடலனாலும் தான் தாச ஆடணும், அதுதான் உறவு. அண்ணே, ஜோதி மதனியும் அவங்க ஃப்ரெண்டும் பாட்டிய தேடி தாளையோத்து வரைக்கும் போயிருக்காங்க, தெரியும்ல? ஏய், அவங்க பாட்டி அவ தேடி போயிருக்கா, அதுக்கு என்னப்பா? இல்லண்ணா, அது மலைப்பாதை, பொம்பளை பிள்ளைங்க தனியா போக கூடாதுன்னு அம்மா சொல்லுச்சுல்ல, அதனாலதான். அதனால அவங்களுக்கு துணையா நீ போகணும்னு அம்மா சொல்லுது. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். துணையா? எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேய், எங்க அம்மா காணாம போனது ஒன்னாலதான்டா. என்னது? என்னாலயா? ஆமா, நீதான் அந்த புள்ள வெளிநாடு போக விடாம தடுத்த. ஓஹோ. அது பத்தாதுன்னு இப்ப அந்த புள்ள கல்யாணத்தை நிப்பாட்டுன. அதே எங்க அம்மா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருச்சு. இந்த 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 எகத்தாலம் தான் என்கிட்ட வேணாங்கிறது. நானாவா போய் கல்யாணத்தை நிப்பாட்டுன? நீதானே என் வயத்துல பிறந்த புள்ளையா இருந்தா போய் கல்யாணத்தை நிப்பாட்டடான்னு சொல்லி ஓன அழுது பெரிய சண்டைய போட்டு ஒரு முடிவா என்னை நிப்பாட்ட வச்சுப்புட்டு இப்போ என்னைய குத்தவாளி ஆக்குற நீயே இல்ல? நல்லா இருக்கு ஜெயலட்சுமி. டேய், அப்ப அவங்க சந்தேகப்பட்டது சரிதான். அறிவு இருக்காடா உனக்கு?
இன்னைக்கு அவங்க அம்மா காணாம போச்சு, அதனால பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பல. இல்லனா இந்நேரம் என்ன இருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது பா. அவன் 1ஆம் நம்பர் சொரட்டப்பா. அவங்கிட்ட இருந்து அவங்க வீட்டு பொண்ணை நான் காப்பாத்தி இருக்கேன். நியாயமா பார்த்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என் காலில் விழுந்து நன்றி சொல்லணும். இல்ல அந்த வீட்டுக்காரங்கன்னா உன்னையெல்லாம் சேர்த்து சொல்லல, அந்த வீட்டுல இருக்கிறவங்க. அண்ணே, முதல்ல அம்மா கிட்ட சண்டை போடுறதை விட்டு பாட்டிய தேடுற வழிய பாருண்ணே. என்னது பாட்டியா? மோ, உன் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறியா? நான்லாம் அந்த கிளவி தேடி போக முடியாது. அதுவும் அந்த ஜோதிக்கு துணையெல்லாம் போவே முடியாது பாத்துக்க. டேய், நீ எல்லாம் ஒரு மகனாடா? இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் போடாத, பிச்சு புடுவேன் பிச்சு. அதான் உங்க அண்ணன் மக ஜோதி தேடி போயிருக்கால, அவ பெரிய லாயர் தான், எப்படியும் கிளவியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா. அது சரி, இப்பவே என்னாலதான் உங்க அம்மாவை காணுங்கிற. இதுல நான் அதை தேடி போய் அது என்னை நேர்ல பார்த்துட்டு எங்கிட்டாவது வேம ஓடி போய் தடிக்க விழுந்து என்னத்தையா ஒன்னு ஆயி போச்சுன்னு வை, சார் தான் என்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏய், சும்மா ரெடி. டேய், முதலும் கடைசியமா கேக்குற, நீ அம்மாவை போய் தேடி கண்டுபிடிக்க போறியா இல்லையா? சத்தியமா முடியாது. அதை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா மட்டும் என்னை அது பேரன்னு ஒத்துக்க போதா? இல்ல உன்னையதான் மகளேன்னு கொஞ்சம் கொலாவ போதா? சும்மா சண்டை தானே போட போகுது. டேய், எங்க அம்மா என் கூட சண்டை போடுது, அடிக்குது, என்ன வேணும்னாலும் செய்யட்டும். ஆனா அது காணும்னு நான் பதறல. அதேண்டா அம்மா புள்ள பாசம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. உன் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சுதான் எனக்கு உன் மேல பாசம் இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கார்த்தி, போய் அந்த அம்மாவை தேடி கண்டுபிடி. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் அம்மாவுக்காக நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின, அவளுக்காக நீ இதையும் செய்ய. அந்த குடும்பத்தோட பொண்ணுகிட்ட மட்டும் சண்டையும் வேணாம், சமாதானம் வேணாம். சரிப்பா. ஜெயலட்சுமி, அப்பா சொல்றாருங்கிறதுக்காக மட்டும்தான் போறேன். இந்த வாட்டி போறது உனக்காக இல்ல. அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்க, பாசமே காட்டாதவங்க மேல பாசத்தை காட்டுறாங்க. டேய் கார்த்தி, சாப்பிட்டு போடா. கிளவியை கண்டுபிடிச்சு கொடுத்து சாப்பிடுறேன். இத அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கணும். ஜெயராமன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்க? எனக்கு என்ன, எப்பவும் போல கொலைக்காரனை பிடிக்கணும், கொள்ளைக்காரனை தேடணும். பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து வர்ற ப்ரெஷர்னு பரபரப்பா இருக்கேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப். கட்டளையை போடுங்க, கடமையை செஞ்சிடலாம். நேத்து நைட்ல இருந்து எங்க அம்மாவை காணோம். என்ன சொல்றீங்க? வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா? ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் நேரில் பார்க்கும்போது சொல்றேனே. இப்போ அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். நிச்சயமா அன்அஃபிஷியலா ஒரு ஸ்பெஷல் டீமை ரெடி பண்ணி இன்னைக்கே தேட சொல்லி அனுப்பிச்சிடுறேன். டோன்ட் வரி. நம்ம சொந்தக்கார பயலுங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லிட வேண்டாம். காணும்னு சொல்லல, எல்லா சொந்தக்காரங்கள்ட்டையும் உங்களை பார்க்க வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா பாதுகாப்பா தங்க வைங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வெரி குட் சார். அப்படியே நம்ம கலெக்டர் சேதுபதிக்கும் ஃபோன் பண்ணி பேசிருங்க. அவரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையே. இல்லதான், சென்னையில தான் இருக்காரு. அதனால என்ன, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னா உடனே செய்வாப்ல. சுடுகாட்டுக்கே போனாலும் எனத்தோட போன ஜெயராமன், புரியுதா?
சரி, நான் பேசுறேன். ஒன்னும் உரி பண்ணிக்க வேண்டாம். அம்மா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வீட்டுல இருப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ரங்கராஜன் சார், கவனமா இருங்க. பார்க் கவுன்சில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு விசிட் அடிங்க. ம், கிரிமினல் லாயர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் விவரத்தை சொல்லுங்க. ஓகே சார். ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள்ல எந்தெந்த ரவுடிங்கெல்லாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க எல்லாருக்கும் அம்மாவோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. எந்த ஏரியாவில் எவன் அம்மாவை பார்த்தாலும் உடனே கால் பண்ண சொல்லுங்க. ம்? இந்தாங்க ஓகே மாமா. சார். இதில் 3 லட்சம் ரூபாய் இருக்கு. 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பி போங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எங்க அம்மா எங்க இருக்காங்கன்ற தகவல் எனக்கு வந்து சேரும். ஓகே சார். போங்க. தர்மா ஏதாவது ஃபோன் பண்ணனா? இல்ல மாமா. நானும் ஃபோன் ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிளாகவே இருக்கு. உனக்கு ஃபோன் பண்ணானா என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க மாமா. சண்முகம், வண்டி எடு. ஐயா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க ஐயா. நான் ஜட்ஜ் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட சொன்னால் ஏதாவது ஐடியா கிடைக்கும். நீ உள்ள போ. அப்பா எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஈவினிங் சந்திக்கும் போது எல்லாத்தையும் பேசிக்கலாம். எப்ப பாரு ஃபோன் தானா? அப்பா அம்மா எங்க கிச்சன்ல கூட காணோம். அம்மா நம்ம ஊர் பிள்ளையார் கோயில அன்னதானம் போடுறாங்க. என்னதான் தலைமை தாங்க சொன்னாங்க. நான் தான் அம்மா அனுப்பிச்சு விட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லடா. ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்திய? என்ன முக்கியமான போனா தான் கட் பண்ணுங்க, உன்னை உடனே பார்க்கணும்னு. ஆமா, என்ன விஷயம்? வீட்டில் எதுவும் சண்டையா? சண்டையெல்லாம் நேத்து. அவங்களா மாத்தி மாத்தி குத்தம் சொல்லிக்கிட்டு அப்புறம் அவங்களா சமாதானம் ஆயிக்கிறாங்க. நேத்து மத்தியானத்துல இருந்து கிளவிய வேற காணும். என்னம்மா சொல்ற? இப்ப நீ எதுக்கு பதற? உன் மாமியார காணாம போச்சு. பதறலம்மா, திடீர்னு இப்படி காணாம போச்சுங்கிறிய, அதான் கேட்டேன். பேத்தி கல்யாணம் நின்னதுனால அப்செட் ஆகி போயிட்டாங்களா, இல்ல தப்பான ஆளை மாப்பிள்ளை ஆக்கிட்டோமேனு வருத்தத்துல போனாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் வீட்டை விட்டு போயிட்டாங்க. கிழவி காணாம போனதுல உனக்கு எதுவும் வருத்தமா? உன்னை அதிகாரம் பண்ற வீட்டுல இல்லைன்னா சந்தோஷப்படுமா? அதெல்லாம் எம்பிட்டு நாளைக்குப்பா. என் புருஷன் ஒரு பக்கம் தேடிட்டு போயிருக்காரு, இன்னொரு பக்கம் என் மாமனார் போலீஸ் எஸ்பி ஒருத்தர் மூலமா எங்கெங்கயோ தேடுறாங்க. பத்தாததுக்கு இந்த ஜோதி வேற ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா. ஆளும் பேருமா சேர்ந்து கிழவிய கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ உனக்கு என்னடா வேணும்? கிழவி திரும்பி வரணுமா வரக்கூடாதா? திரும்பி வரணும், ஆனா உசுரோட வரக்கூடாது. போனமா தான் வரணும். அப்போதான் என் சந்தோஷம் நிலைக்கும். ஜோதிய பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. கிழவி செத்த சோகத்தோட யூஎஸ்க்கு போயிடுவா. அவளா போலனாலும் நான் பேசி அனுப்பிடுவேன். அதனால கிழவியை யாரும் உசுரோட பார்க்க கூடாது, போனமா கண்டுபிடிக்கணும். அப்படித்தான். என்னப்பா யோசிக்கிற? இதை யார வச்சு செய்யறதுனா? அதெல்லாம் இல்லம்மா, நம்ம கிட்ட இல்லாத ஆட்களா? இந்த ஊர்ல இல்லைன்னா சென்னையில இருந்து கூட ஆட்கள் இறக்கி சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுவேன். வேற என்ன? இப்பதான் இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த நேரத்தில் கிழவி செத்தா சந்தேகம் யார் பேர்ல வரும்? கண்டிப்பா உன் பேர்லயும் என் பேர்லயும் வராது. இப்பவே ஆள் ஆளுக்கு என்னாலதான் கிளவி காணாம போச்சுன்னு புலம்புறாங்க. அவங்க அவங்களே குத்தம் சொல்லிட்டு அழுது அமைதி ஆயிடுவாங்க. அது சரி, கிளவி மேலேயே உனக்கு இம்புட்டுக்கோ? வயசான பொம்பளை ஏதாவது உளறிட்டு போதுன்னு விட்டுற வேண்டியதானே? அதுவே கொஞ்ச நாள் செத்துடும். வயசான பொம்பளையா? எம்புட்டு திமிர் பிடிச்சவ தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு நீ லாரி லாரியா சீதனத்தை ஏத்தி அனுப்பி பெருமையை காட்டினப்போ அவ என்ன சொன்ன அவ? நான்லாம் 5 கிராமத்து பட்டா எழுதி சீதனமா கொண்டு வந்தவிடா. என்கிட்ட உன் பெருமையை காட்டாதன்னு சொன்னாளா இல்லையா?
ஒரு நாளாவது உன்னையோ உன் பதவியையோ மதிச்சிருக்காளா அவ? ச்சே. மெதப்பு. நாம ராஜவம்சங்கிற திமிரு. அம்புட்டு பேரையும் அசால்ட்டா அடிமை மாதிரி நடத்துறது. ஐயோ. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நீ அவளை கொல்லுவியா மாட்டியா? சரிம்மா நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? அப்படியே அந்த ஃபாரின் பையருக்கு ஃபோன் பண்ணி அடுத்த மாசம் மரகத சிலையை கை மாத்திரலான்னு சொல்லு. வேலை இப்ப மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லிடு. அந்த மரகத துர்க்கைக்கு டம்மி இன்னும் சரியா வரலையம்மா. வர்ற வழியில சிலை செய்யறவனை பார்த்துட்டு தான் வரேன். பித்தளை அலுமினியம் மோல்டு பண்ண வேணாம், ராசி கல்லு செய்யறவன்ட்ட கேட்டு பச்சை கல்லுல ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிழவிய கொல்ற வேலையை மட்டும் பாரு. மருமகனை அரசியல இறக்கணத்துக்கு பதிலா என் மகளை இறக்கிருக்கலாம் போலவே. 2 எலெக்ஷன்ல இந்நேரம் அமைச்சராயிருப்பாளே. தப்பு பண்ணிட்டே பொய்யா மொழி. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த பக்கம் எங்கேயா வந்தாங்களா? யாரையோ காணும்னு தேடுறாங்க போல இருக்கு. இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன், எங்க பாத்தீங்க? நம்ம ஊர் விளக்குல தனக்குத்தானே எதோ பேசிட்டு இருந்ததுமா. ஊர் விளக்குனா ஒரு புளிய மரம் இருக்கே, ஆளுங்கெல்லாம் உட்கார்ற மாதிரி கல் மேடையெல்லாம் இருக்குமே, அங்கேயா? ஆமாமா, அங்கதான் பார்த்தேன். எப்ப பாத்தீங்க? அது 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தம்மா. அக்கா, நான் கேட்டது நேத்து இல்ல இன்னைக்கு இந்த ஊர் பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கல. மேடம், நானும் எங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன் மேடம், யாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். நீ வண்டி எடு, போலாம். ஒரு நிமிஷம் பிடிங்க மேடம். போலாமா மேடம்? ஏய், நீயா? உனக்கு இதே வேலையா போச்சு? எதிர்த்தாப்புல வண்டி வர்றது தெரியல உனக்கு? பாக்குறது பாரு, கண்ணு என்ன படரிலே வச்சுட்டு வர. சாரி, பாட்டி மேடத்தை தேடுற பதட்டத்துல வந்தோமா, அதனால நீங்க வந்ததை நாங்க கவனிக்கல. மேடம் கூட மறிக்குழந்து, அவர் நம்ம கிட்ட கதை கேட்கல, புரியுதா? வழக்கமா நம்மளை பார்த்தா கண்ணு உருட்டி முறைப்பாத, இப்ப பார்வை சாந்தமா இருக்கு. கார்த்தி எதுக்கும் உஷாரா, மறுபடியும் மாறு வேஷத்துக்கு தயாராகிற மாதிரியே இருக்க. நான் தான் அத்தை கிட்ட ஹெல்ப் எதுவும் வேண்டான்னு சொன்னேன். நீங்களும் எங்க கூட சேர்ந்து சிரமப்பட வேண்டாம். பாட்டியை நாங்களே தேடிக்கிறோம். நான் உங்களுக்கு உதவிக்கு வந்தேனா? நல்லா இருக்கு. ஏய், எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த ஊர்ல என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அவன் தோப்புல அப்படியே வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு இளநியை குடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். உதவிக்கு வந்திருக்காங்களாம்ல. பரவாயில்லங்க, நீங்களா வரலனாலும் கடவுள் நம்ம 3 பேரையும் மீட் பண்ண வச்சிருக்காரு. அதனால ஒரு 2 அழகான பொண்ணுங்க தன்னந்தனியா கஷ்டப்படுறோம். போற வழியில சில தடைகள் வரலாம், தடையை தாண்டுங்க. ஒரு சிலர் எங்களை அட்டாக் கூட பண்ணலாம்ல. அட்டாக்கு உங்களை அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. யாருக்கோ போற போக்குல உதவி செய்யறதா நினைச்சு எங்க 2 பேருக்கும் தனியா வரலாம்ல. மறிக்குழுது, எதுக்கு அவர் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற?
அவர் வேலையை பார்க்கட்டும். இல்ல மேடம். நீங்க போங்க. நீ வா. அடேங்கப்பா. மேடம். ரோஸ் எல்லாம் பயங்கர கடுமையா இருக்கே. இல்ல அது சரி. அவங்க பாட்டி அவங்க போய் தேடட்டும். இல்ல இல்ல நான் அண்ணா கார்த்தியனா. அண்ணா கார்த்தியனா. டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை தேடி உன் ஊருக்கு வந்தா நீ ஆளக்கான. என்ன தேடி வந்தியா? ஆமாண்ணா. ஏதோ பாட்டியை காணோம்னு சொல்லி தேடி வந்ததா பயில்ல சொன்னாங்க. டேய்